ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவே போதும். நல்ல ஜூஸியான தேன் மிட்டாயை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பவுலில் 4லேருந்து 5 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கலாம். இட்லி மாவு புளிச்சிருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசியும் உளுந்தையும் தனியாக ஊற போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குரிய அளவு என்னென்னா, வழக்கமாக நம்ம இட்லி தோசைக்கு போடுற அளவே தான். 1/4 படி அரிசிக்கு 3 படி உளுந்து, அதாவது 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப் உளுந்து. இந்த ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கைட்டை எடுத்து போடுற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். மாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ்பேனில் 1 கப்பு சீனி எடுத்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு 3/4 கப்பு தண்ணி ஊற்றினா சரியாக வரும். கூட கொஞ்சம் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு, 1/4 கப்பு, இதோட நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். சீனி கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணியாக இருக்கிறது போய் கொஞ்சம் பிசு பிசுன்னு வர அளவுக்கு இருந்தால் போதும். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும். தேன் மிட்டாய்க்கு ஒரு கம்பி பதம் தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடணும். அப்போனா தான் உங்களுக்கு தேன் மிட்டாய்க்குள்ளே சர்க்கரை நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கம்பி பதம் எதுவும் வரக்கூடாது. ஆனால் உங்களுக்கு பாகு பிசு பிசுன்னு இருக்கணும். இது சரியான பதம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க, சரியாயிடும். அடுத்து 4லேருந்து 5 சொட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப லெமன் ஜூஸ் போட்டோம்னா தேன் மிட்டாய் புளிக்கும். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஆனால் தேன் மிட்டாய்னாலே அந்த சிகப்பு கலரில் நம்ம பார்த்தனால போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குறைவாக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 குழிக்கரண்டி மாவுக்கு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே போதும். இது போட்டால் தான் மாவு நல்லா எலும்பி உங்களுக்கு உருண்டையாக வரும், இல்லைன்னா தட்டையாக வரும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மாவு ரெடி. எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சான்னு ஒரு சொட்டு விட்டு பார்ப்போம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, டக்குன்னு எலும்பி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மொத்தமாக போட்டுடலாம். தண்ணியில் கையை நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒன்றொன்னா போட்டுடலாம். நல்லா மிதமான தீயிலேயே வச்சு பொறுமையாக போட்டு எடுக்கலாம். எல்லா பக்கமும் மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயிலேருந்து எடுக்கிற தேன் மிட்டாயை முதல்ல ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். பாகு நல்ல மிதமான சூட்டில் இருக்கணும். ஆறிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். இது அப்படியே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து அதை ஒரு பாக்ஸுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். அவ்வளவுதான், சுவையான தேன் மிட்டாய் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் பிரியா விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.